சென்னை திருவான்மியூரில் உள்ள ஏடிஎம்மில் நூதன முறையில் பணத்தை கொள்ளையடித்த கும்பலை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை திருவான்மியூரில் உள்ள ஏடிஎம்மில் நூதன முறையில் பணத்தை கொள்ளையடித்த கும்பலை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இதுகுறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், விவரங்களை என்ன பதிவு செய்யும்? சென்னை திருவான்மியூரில் ஏடிஎம்மில் நூதன முறையில் பணத்தை திருடிய வடமாநில கும்பலை போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். சென்னை திருவான்மியூர் திருவள்ளுவர் நகரில் எஸ்பிஐ ஏடிஎம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த ஏடிஎம்மில் வாடிக்கையாளர்கள் பணம் எடுப்பதற்காக வந்தபோது பணம் வெளியே வரவில்லை. அதன் பிறகு மிஷின் பழுதாகி இருக்கலாம் என நினைத்து வாடிக்கையாளர்கள் சென்று விடுகின்றனர். அதன் பிறகு அதில் இருக்கக்கூடிய பணத்தை நூதன முறையில் திருடப்படக்கூடிய தகவல்கள் வங்கி அதிகாரிகளுக்கு தெரிய வந்தது. உடனடியாக போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டது. திருவான்மியூர் போலீசார் இது தொடர்பாக விசாரணை நடத்தி சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்யும் போதுதான் அடையாளம் தெரியாத வடமாநில கும்பலை சேர்ந்த 3 பேர் அந்த பணம் வரக்கூடிய பகுதிக்குள் ஒரு கருப்பு அட்டை ஒன்றை வைத்து பணத்தை தடுத்து அதன் பிறகு பணத்தை நூதன முறையாக திருடக்கூடிய காட்சிகள் அதில் பதிவாகியிருந்தது. இவர்கள் பணத்தை எப்படி திருடுகிறார்கள் என்பது தொடர்பான வீடியோ காட்சிகளை போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக ஏடிஎம் மிஷினுடைய கீழ்ப்பகுதியில் போலி சாவி மூலமாக அதனை திறந்து அந்த பணம் வரக்கூடிய பகுதியில் ஒரு அட்டை ஒன்றை வைத்து பணத்தை வராமல் தடுத்து அந்த முதல் பகுதியிலேயே பணம் வெளியே வராமல் தடுத்து அதன் மூலமாக திருடி இருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் குல்தீப் சிங், பிரிஜ்பான், ஸ்மித் யாதவ் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் 3 பேருமே உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர். அது மட்டுமல்லாமல் விசாரணையில் ஏடிஎம் இயந்திரத்தின் முதல் கதவை கள்ளச்சாவி மூலமாக திறந்து பணம் வரக்கூடிய இடத்தில் ஒரு கருப்பு நிற அட்டையை வைத்துவிட்டு கதவை பூட்டிவிட்டு சென்று விடுவோம் என்றும் வாடிக்கையாளர்கள் பணம் எடுக்கப்படாமல் இருப்பதை உள் நுழைந்து எடுத்து செல்வதை வாடிக்கையாக தாங்கள் வைத்திருப்பதாக கைதானவர்கள் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கடந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் சனி, ஞாயிறு மற்றும் 2 தினங்களில் வாடிக்கையாக கொள்ளையடித்து வருவதாகவும் கைதானவர்கள் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். அதே போல ஊபர், ஓலா செயலி மூலமாக கார்களை புக் செய்து ரயில் நிலையங்களுக்கு சென்று ஒவ்வொரு முறையும் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு தப்பி சென்று வருவதாகவும் கைதானவர்கள் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். இவர்களிடமிருந்து கள்ளச்சாவி, கருப்பு நிற ஸ்டிக்கர் மற்றும் இருபக்க டேப், அந்த டேப் ஒட்டி தான் அந்த கருப்பு அட்டையை அதில் உள்ளே வைக்கிறார்கள். அவை ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணியன், விவரங்களுக்கு நன்றி.